சரி, இந்த மீனை வந்து எங்கள் பெரியப்பா வந்து சொன்னார், இந்த மீன் வந்து உள்ளே இருந்து வந்து ரொம்ப போர் எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொஞ்ச நாள் காற்று வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்குது, காஞ்சு கிடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹலோ ஃபேம்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரிப் போக போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக போக போகுது. ஸோ வாங்க ஃபேம்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேம் வ்ளாக். ஸோ நான் ஏன் இவ்வளோ டயர்டாக பேசுகிறேன்னா 3 மணிக்கு எந்திரிச்சு நான் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி ஆயிடுச்சு. ஸோ இங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு வரேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வேனில் தான் நம்ம போக போகிறோம். இன்றைக்கி கேரளாவுக்கு போக போகிறோம். அங்கே போய் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி போக போக பார்க்கலாம். ஸோ ஓகே, பாய் ஃபேம்ஸ். வாங்க உள்ளே போய் காட்டுறேன் யாராவது இருக்காங்க. ஸோ ஹலோ ஃபேம்ஸ், நாங்கள் இப்போ கோவிலில் இருக்கோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளத்துல மீன் உங்களுக்கு தெரியுதா, ஃபுல்லாக மீன். இந்த கோவில் வந்து பேர் எனக்கு சரியாக தெரில, அது என்னன்னு சொல்லி நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் அது ஒரு மீன் சம்மந்தப்பட்ட கோவில் தான் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதா, ஃபுல்லாக மீன் தான், பெரிய மீன் எல்லாமே இருக்குது. சரி, நம்ம இப்போ மீனுக்கு ஏதாச்சும் போடலாம். பொறி இங்கே நிறைய விற்குது. ஸோ அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க அங்கே பாருங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து வேட்டியோட தான் அலோடு, ஷர்ட்லாம் போடக்கூடாது. ஸோ வேட்டி மட்டும் கட்டிட்டு, எல்லாம் கேரளா கோவில் ஆல்மோஸ்ட் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் வாய அதனோட கேள்த்த, அது மம்மம் கேள்த்த, அது சாப்பாடு கேட்குது ஃபேம்ஸ். அது மட்டும் ஆயிடுங்கன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கோம். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் கரோ, நல்லா வந்துடும். ஸோ இங்கேன்னு மட்டும் இல்லை, இந்த ஓரத்தில் நடுவில் ஃபுல்லாக மீன் தான். ஸோ இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ இல்லை, அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ மீன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குளத்துல. ஆனால் இந்த இது வந்து மீன் சம்மந்தப்பட்ட கோவில் தான். கோவில் பேசுறதில்ல, நான் கீழே போடுறேன். ஸோ நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்தது இந்த கோவிலுக்கு. எவ்வளோ மீன் இருந்துச்சு? நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? மீன்லாம் வாய் திறக்குது. மம்மி பொரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே அங்கே எக்ஸைட்டடாக இருக்காங்க. இது என்ன இங்கே பாருங்க, இதுதான் வந்து பொரி மாதிரி இருக்கு. ஆனால் என்ன பொரின்னு தெரியல. இதுல இருந்தே பாப்பீங்க நீங்க எவ்வளோ இங்க வந்து மீன் இருக்கு. மீனுக்கு வால் இருக்கு. மீனுக்கு வால் இருக்கு. மீனுக்கு வாய் இருக்கு. மீன் வந்து தண்ணிக்குள்ள மட்டும் தான் இருக்கும். மீன் தண்ணிக்குள்ள அழுதா தெரியாது, வெளியில வந்து செத்து போயிடும். அப்புறம் வந்து என்னன்னா மீனை பத்தி மீன் வந்து ரொம்ப அழகா இருக்கு. ஆரஞ்சு கலர் மீன் மறக்குது. வெளிவா. நீ போடுற சிங்கவே மாட்டேது. மீன் எல்லாம் வருது, ஒரு கூட்டமே வருது. மீன் வந்து குழம்புல வைக்கிறத விட வறுத்த மீன் நல்லா இருக்கும். மீனுக்கு சோறு போட்டுட்டு இருக்கோம். அது மாதிரி இருக்கிறத பத்தியெல்லாம் இப்ப பேசல, சரியா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜேபி மசாலா போட்டா நல்லா இருக்குமா இல்லை சிக்கன் மசாலா போட்டா நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு மேலே
ஒரு கம்பி குச்சியில் ஒரு பறவை உட்காந்துருக்கு இல்லையா, அந்த பறவை கிட்டத்தட்ட 4-5 ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு மீன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அது கரெக்டாக வந்தால் அது அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடும். அதனால தான் இந்த மீனெல்லாம் இந்த ஓரத்துலேயே சுற்றிட்டு இருக்கு ஃபேம்ஸ். உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃபேம்ஸ். ஸோ நான் இந்த பஸ்ஸில் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு வரும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் சொல்லும் போதே வந்து சிரிக்கிறாங்க கொக்கு. சரி அது வரட்டும். என்னன்னா வந்து கரெக்டாக ஏறும்போது வந்து அந்த டிவி இருக்கும் இல்லையா, டிவி வந்து என் மண்டையில் எடுத்துச்சு. ஸோ மண்டை வந்து அப்படியே எனக்கு அழுக வந்து நான் அழுதுட்டு எனக்கு தலை சுற்றுற மாதிரி ஆகி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மண்டை சரியான வலி. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்துருக்கேன். இவ்வளோ நாளாக இவ்வளோ நேரமாக வந்து ஊமையாக தான் இருந்தேன், யாருக்கிட்டே ஒன்றுமே பேசல. ஸோ நல்லா வலி நல்லா இடிச்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து இவங்க வந்து மண்டை அடிச்சதுக்கு இடிச்சுதான் சிரிச்சாங்க. அதே இடி உங்களுக்கு இடிக்கணும், நான் பார்த்து அது சிரிக்கணும், அதை உங்ககிட்ட காட்டணும். ஸோ அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொக்கு போட்டு நீ போல எல்லாத்தையும் உன்னாலதான் டாடி ஒரு வீடே நல்லா ஓடிடுது. ஸோ அதை பற்றி தான் பேசுகிறேன். மஞ்சள் மீனுன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்காக இப்போ மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. இப்போ வந்து என்னை திட்டிக்கிறாள், திட்டிக்கொண்டே இருக்கிறாள், திட்டுவாள். இது வந்து வினைத்தொகை. திட்டுகிறாள், திட்டினால் திட்டிக்கொண்டே இருப்பாள். இப்பொழுது கராத்தே செய்கிறாள். கராத்தே கும்ஃபு. மீன்குளத்தி அம்மன் கோயிலுக்கு வந்தது மிகவும் நன்றாக இருந்தது. இதுபோல் நாங்கள் தினந்தோறும் 3 முறை. இது வந்து மஞ்சள் மீன். இதுபோல் டெய்லியும் தினந்தோறும் 3 முறை மீன்குளத்தி அம்மன் கோயிலுக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்க ஸ்பீச் கொடுக்க சொல்லல. சந்திரா என் பேரு. உன் பேரு? சந்துருவாமா சந்துரு. இங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்களேன், இங்க ஒரு லாட்டரி டிக்கெட். டாடி இந்த லாட்டரி டிக்கெட் ட்ரை பண்றியா டாடி? உனக்கு அடிச்சுதானே வச்சுக்கோவேன், அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ கேரளாவில் வந்து பார்ப்பீங்க எல்லா இடத்துலையுமே இந்த லாட்ரி டிக்கெட்டு. அப்புறம் வந்து லாட்ரி டிக்கெட் நிறைய இடத்துல பார்ப்பீங்க, எல்லாருமே இந்த மாதிரி வித்துட்ருப்பாங்க. அப்புறம் வந்து நாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ அதனால் வந்து தமிழ்நாட்டில் இந்த பார்க்கவே முடியாது. சரி, இந்த மீனை வந்து எங்கள் பெரியப்பா வந்து சொன்னார், இந்த மீன் வந்து உள்ளே இருந்து வந்து ரொம்ப போர் எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கொஞ்ச நாள் காற்று வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்குது, காஞ்சு கிடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கூட வந்தவங்க எங்கள் அத்தை, பாப்பா, பாட்டி, பெரியம்மா, எங்கள் பெரியப்பா, ஸோ அப்புறம் எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் மாமா எங்கே இருக்காங்க தெரில, மாமா, அப்புறம் வந்து என் தம்பி. ஓகே சங்கமி, பேசு சங்கமி. சரி சொல்லலை, அது எங்கே போகணுன்ட்டு சொல்லி நீங்களே போய் பாருங்கள், நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். பாய் சொல்லு. பரவாயில்ல, நீ பட்டியாவே கடை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலை வந்து இப்போ பார்க்கறதுக்கு வந்து ஓவரா எக்ஸைட்டடாக இருக்கும். நீ மாத்தாடு. தண்ணியெல்லாம் வருதாமா சார்? இப்போ கிளைமேட்லாம்
விளையாடிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்றும் தெரியல, நமக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் தி வே டு ஏமா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி. காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஆமாம், காட்ஸோட சொந்த கண்ட்ரி. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். அதனால் எல்லா புல் எல்லாத்தையும் பார்த்துட்டு மரத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகிறோம். போயிட்டு அந்த வீட்டு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு நேச்சர் அப்படியே ரசிச்சுட்டே போகலாம். ஓகே, நீங்களும் எங்கள் கூட வாங்க, சீக்கிரம் ரசிங்க. பாருங்கள் ஃபேம்ஸ், நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம ஒரு ஃபார்ம் ஸ்டே வரேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? ஸோ இந்த இடத்துலலாம் ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசை தான். ஆனால் அது நடக்காது. பிளட் ஆகுது. ஸ்போர்ட்ஸ் இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபேமிலி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ யாராவது கேரளா விசிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே கேரளாவில் நம்ம வீடியோ பார்க்குறவங்க இருந்தால் கேரளாவில் எந்தெந்த பிளேஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நாள் போய் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கேரளா வந்து நாங்கள் அடிக்கடி வர்ற பிளேஸ். ஓகே, ஸோ அடிக்கடி நாங்கள் வருவோம். ஸோ மாமா வருவாங்க, நானும் ஜாஸ்தி வரமாட்டேன். அங்கே தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி மாமா வருவாங்க. ஸோ வாரத்தில் மாதத்தில் ஒரு 2 டைம் போயிடுவாங்க கேரளாவுக்கு. ஸோ அதுக்கு மேலேயே போவாங்க. ஸோ செம்மையாக இருக்குது ஃபேம்ஸ், பார்க்கவே அப்படியே சீனிக்காக இருக்குது. சீனிக், எங்கள் மாமா சொன்ன மாதிரி சீனிக். ஏன்னா ஆன் தி வே போயிட்டே இருக்கோம் அவங்க வீட்டுக்கு. எப்போ தான் அவங்க வீடு வரும்னு சொல்லி நானே எக்ஸைட்டடாக இருக்கேன். அது என்னென்ன ஃபங்க்ஷன், நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். ஸோ அது என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லி நாங்கள் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா சர்ப்ரைஸ். ஓகே பாருங்க, அப்போ அடிக்கடி தண்ணி, இதெல்லாமே பேக் வாட்டர்ஸ். ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா குட்டை குளம் அதெல்லாமே இருக்கும். ஓவராக அப்படியே ஒரு இடத்துலனா ஃபுல்லாக வந்து அதில் தண்ணி ஃபுல்லாக நிறச்சி தான் இருக்கும். ஆனால் வந்து அது பெருசாலாம், ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ஒரு நார்மலாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இடம் பார்க்கலாம். அதே மாதிரி கோவிலில் தப்பக்குளம் செம்மையாக இருக்கும். தப்பக்குளம் இல்லாத கோவில் இல்லை. நான் பெரிய கோவில் எல்லாமே கேரளாவில் பார்த்தது எல்லாத்துலேயுமே தப்பக்குளம் இருக்கும். ஸோ அது எல்லாமே தண்ணிக்கும் பஞ்சம் இல்லை, அப்புறம் வந்து இந்த மரச்செடி, இந்த விவசாயத்துக்கு பஞ்சம் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வயநாடு பார்த்திங்களா, ஆனால் அவங்க வந்து ஓவராக நேச்சராகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து இப்போது சீசன் பொறுத்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் நேச்சர் வந்து வேலை காமிச்சிருக்கு. வீடெல்லாம் சூப்பராக இருக்குது, அந்த கால வீடு எல்லாமே. இந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? முடியாது. எல்லாமே இங்கே மேலே இந்த இதில் ஓட்டில் தான் பண்ணியிருப்பாங்க வீடு எல்லாமே. அதுதான் எங்கள் ட்ரெடிஷ்னல் கல்ச்சரே தான். ஒவ்வொரு செவுத்துமே அப்படியே பாசியாக தான் இருக்கும் தெரியும். ஆனால் வந்து அவ்வளோ அந்த வாட்டரே இருக்கும், எல்லாமே செமையாக இருக்கும். ஸோ ஃபேமிலிஸ் நம்ம அங்கே போய் பார்க்கலாம். பபாய். நம்ம ஆன் தி வே போயிட்டுருக்கோம். எல்லோரும் உட்காந்துட்டு வந்துருக்கோம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சரி நம்ம அப்படியே போகலாம். ஸோ ஃபேமிலிஸ் நம்ம இப்போ காஃபி குடிச்சாச்சு. ஸோ காஃபி வந்து நிறுத்துறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். அப்படியே போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து காலையில் யாருமே ஒன்றுமே சாப்பிடல. ஸோ காஃபி வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ அது மட்டும் அப்படியே லைட்டாக ரொம்ப லைட்டாக வயிறை மட்டும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே இப்போ கிளம்புறோம். எல்லாமே ரெடியாக இருக்காங்க. எல்லாத்துக்குமே பசி மயக்கும். ஸோ என் தம்பிக்காரனே 4-5 டைம் வாமிட் எடுத்தான். அவனுக்கு சேராது இந்த மாதிரி வேலை தான் வந்தாலாம். அந்த வாமிட்டை மறைக்க வந்து சார் வந்து இப்போ வந்து அப்படியே உட்காந்துருக்காரு.